பெரியார் அப்படிங்கிற ஒரு போலி பிம்பத்தை கட்டமைக்க இவர்கள் என்ன பரப்பார்கள் தெரியுமா? பெரியார் சொல்லியிருக்கிறாராமா, என்னது, யார் சொல்லி இருந்தாலும் எங்கு படித்தாலும் ஏன் நானே சொல்லி இருந்தாலும் உன் புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நீங்கள் நம்ப வேண்டாம். டேய், இது பெரியார் சொன்னதே இல்லடா, ஒரு ஆங்கில அறிஞன் சொன்னது, வேற எவனோ சொன்னது. அதை மொழிபெயர்த்த டிரான்ஸ்லேட்டர் வேணா பெரியார்னு சொல்லிக்கலாம். அதை யாரை வச்சு மொழிபெயர்த்தாருன்னு தெரியல. ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் படுத்து கிடக்கிறேன், கேக்குது என்னன்னா, நீ உன்னிடம் பிறர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாயோ அப்படி முதலில் நீ பிறரிடம் நடந்து கொள்வதுதான் ஒழுக்கமாகும் அப்படின்னு இது பெரியார் சொன்னாராம். நான் யோசிக்கிறேன், என்னடா பெரியார் சொன்னது எங்கேயோ மைக்கில் கேக்குது, பின்னாடியே வருது லூக்கா அதிகாரம் 6 வசனம் 31. அது பைபிள்ல போட்டிருக்குது. இப்ப படையப்பா ரிலீஸ் ஆயிருக்குல்ல, அதுல அதிகமா ஆசைப்படுற ஆபரிகம், அதிகமா கோவப்படுற புபரிகம், நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது, கீழே தந்தை பெரியார். எப்படி சிரிப்பு வருது இல்ல? அப்படித்தான்டா எங்களுக்கும் சிரிப்பு வருது. வெளிநாட்டு அறிஞன் சொல்லிட்டு போனது அதெல்லாம் ஏன் வலி, தனி வலி, கீழே தந்தை பெரியார். பெரியார் என்ன எழுதி வச்சுட்டு போனாரு? எதை வேணா எழுதிக்கோ, கீழே என் பேரை போட்டுக்கோ, அதைத்தான் எழுதி வச்சிருக்க வாய்ப்பு. இந்த திராவிடர்களுக்கு இதே வேலைதான். யாருக்கு என்ன பேர் கொடுக்கலாம், எதுக்கு எந்த பேர் வைக்கலானே தெரியாது. வீரன்னு சாராயத்துக்கு பேர் வைப்பான். அதேதான் இந்த ஈர வெங்காய ராமசாமிக்கு பெரியார்னு பெரியார்னு பேர். மயிலிறகு என்னன்னா, அது தோகையை விரிச்சு ஆடும் போது நமக்கு எவ்வளவு அழகான மயிலிறகு அப்படின்னு தெரியும். ஆமா, அது நம்ம பார்வைக்கு மயிலிறகு, ஆனா மயிலுக்கு அது வெறும் மயிறு. உனக்கு வேணா அவன் பெரியார், எனக்கு அவன் வெறும் மயிரா, மயிருக்கு சமம்.